இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்க வீட்ல இருந்தபடியே ஒரு பார்ட் டைமாவோ இல்ல ஃபுல் டைமாவோ ஒர்க் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப்ப பத்தி தான் ஆன்லைன் ஏர்னிங் ஒரு வெப்சைட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்ல நான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ₹47,687 வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ₹46,217 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீடீம் பண்ணிட்டேன். இன்னும் ரீடீம் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹1,408 கிட்ட நமக்கு வந்து இன்னும் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது. இதுல நான் என்னுடைய அந்த ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுல நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்றது மூலமா ஸோ இதுல வந்து நிறையவே நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏர்னிங் ப்ரூஃபை வந்து காமிக்கிறேன். இதுல நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்க. டோட்டல் ஏர்னிங் வந்து பாத்தீங்கன்னா ₹47,687 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லயும் நான் எவ்வளோ வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கலாம். இதுல வந்து 13 அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா ₹2,700 நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ₹2,900, அதே செப்டம்பர் 2ஆம் தேதியில ₹1,808, ஆகஸ்ட் மாசத்துல ஒரு ₹1,200, அதே ஆகஸ்ட்ல ₹1,160. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நிறையவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதில் வித்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல் பே பில் கொடுத்துருக்காங்க, வாலெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வவுச்சர் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சர் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்குறேன். மேக்ஸிமம் நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்குக்கு இந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேம், பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கோட அட்ரஸ், அந்த பிரான்ச் வந்து எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை நெட்டில் அடிச்சிங்கன்னா அட்ரஸ் வந்து கிடைக்கும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ₹1,408. ஸோ இந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் நிறையவே ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது அதில் நமக்கு பெருசாக வந்து ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டை இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்கை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரியே அனுப்பும்போது நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு கிரியேட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஹெட்டிங்லேயே. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஸ்லாம் வந்து கிடையாது, ஒன்லி வெப்சைட் தான். இதில் கொண்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் லிங்க் வந்து கொடுத்துருங்க. இப்படி கிரியேட் லிங்க் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏர்னிங் லிங்காக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்டர் கொடுத்தேனே அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஷோ ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட கமிஷன் இதில் மேக்ஸிமம் 10% வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ நம்ம வந்து எந்த கேட்டகரியில் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோமோ அதை பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு மேன் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர், அப்புறம் வந்து லக்கேஜ் அண்ட் ட்ராவல் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அதில் 10% வந்து நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ₹30 வரைக்கும் அதில் நமக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு அஃபிலியேட்டிங் மார்க்கெட்லலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி ஏஜியோவில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இது மூலமாக அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இல்லை அவங்க வந்து ஏஜியோவிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்கை இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து கிரியேட் ஷார்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஷார்ட் ஆகி வரும். அந்த லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். இல்லை மைத்ராவில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் வந்து பண்ண போகிறீங்கன்னா இதில் இருந்து ஒரு லிங்கை வந்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலமாக
நீங்கள் வந்து மைத்ரா அப்ளிகேஷன் உள்ளேயோ இல்லை மைத்ரா வெப்சைட் உள்ளேயோ போயிட்டு நீங்கள் வந்து இதில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பர்டிகுலராக வந்துட்டு மைத்ராவிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை வந்து இது மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி கிரியேட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காப்பி லிங்க் கிடைக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு அது மூலமாக வந்து இதை வந்து ஷாப்பிங் வந்து பண்ணலாம். இப்படி வந்து ஷாப்பிங் வந்து பண்ணும்போது இது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 10 டேஸ்க்கு அப்புறமா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டில் வந்துடும். கன்ஃபர்மேஷனில் வந்த பிறகு தான் நம்ம வித்ட்ரா வந்து பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டோட கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிராண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து லிங்கை வந்து நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லிங்கை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் நிறையவே வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதாவது இதில் இருந்து லிங்கை ஜெனரேட் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து 2150 ரூபாய் வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப்பில் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, HSBC கிரெடிட் கார்டு, SBI பேங்க் கிரெடிட் கார்டு, AU பேங்க் கிரெடிட் கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் ஏதாவது கிரெடிட் கார்டு தேவைப்படுச்சுன்னா இதில் இருந்து லிங்கை வந்து எடுத்து அந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த லிங்க் மூலமாக அப்ளை பண்ணி ஒருவேளை அவங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து இங்கே வந்து கிரெடிட்டட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து அதாவது எஸ் பேங்கோட பாப் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில லோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்காது, உங்களுக்கு செட்டாப்பில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுதான் இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த பிராண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பிராண்டில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் இல்லை வந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ண போகிறீங்க, இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் ஏதாவது இங்கேருந்து உங்களால் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் OnePlusல ஏதாவது ஆர்டர் பண்ண போகிறீங்க டேரெக்டாக அப்படின்னாலும் இதில் இருந்து லிங்கை ஜெனரேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலெட்டில் கிரெடிட்டட் ஆயிரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் அவங்ககிட்டையும் சொல்லி வைங்க. இதே மாதிரி டாடா லிக்விட் இதுலேயும் வந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதில் இருந்து லிங்க் ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வெப்சைட்டில் எழுதி இதோட லிங்க் எடுத்து அதில் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூப் இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராம், டெலகிராமில் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக அதில் இருந்து உங்களுக்கு வந்து லீடு ஜெனரேட் ஆகும். யாராவது அதில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஒர்க்கை பொறுத்தது தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நான் லைவாகவே வித்ட்ரா வந்து பண்ணி காமிக்கிறேன் இந்த பணத்தை வந்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃப் எப்படி நான் இதில் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதை தான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் போயிட்டு வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெப்சைட் மட்டும் தான் இருக்குது, இதுக்கு வந்து ஆப் எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட் 1 இயருக்கு மேலேயே இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதோட IFSC கோடு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொஞ்சம் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு கன்ஃபர்மேஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் என்ட்ரு பண்ணணும். அதை விட அதிகமாக என்ட்ரு பண்ணாதீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு வித்ட்ரால் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நவ் கொடுத்ததுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இதில் வந்து சொதப்பி கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் தான் வந்து ஜெனரேட் ஆச்சுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வவுச்சர் அப்படிங்கிறத பெருசாக காமிச்சிருப்பானுங்க. இது எதுக்காகனா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை தான் உங்களுக்கு பார்த்த உடனே கிளிக் பண்ண தோணும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவானுங்கன்னா இமீடியட்டாகவே இந்த ₹1400 உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிவிட்டு ஷாப்பிங் ஏதாவது தான் பண்ண முடியுமே தவிர இதை கேஷாக எடுக்க முடியாது. இதுக்கு பதிலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து சின்னதாக கொடுத்துருப்பானுங்க. ஸோ இது வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடீம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடீம் வந்து போட்டுட்டோம். இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 7 டேஸ் வந்து சொல்லுவாங்க. 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பேமெண்ட்டை நம்ம வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஈஸியாக இதில் வந்து பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் டைமாக இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு 0 ஆயிருச்சு. நம்ம வந்து ரீடீம் போட்டோம். இனிமே நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதில் இருந்து மறுபடியும் நம்ம ரீடீம் போடும்போது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு வவுச்சர் வேணா வவுச்சராகவும் வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். நான் வந்து கிட்டத்தட்ட 47,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் உங்களுக்கு இதை வந்து ரெஃபர் பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு சீட்டிங்கோ ஃப்ராடோ அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ, எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஃபுல் டைமாக இதில் ஒர்க் பண்ண முடியுதோ இல்லையோ, ஆனால் ஒரு பார்ட் டைமாக இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.